நம்ம யுவராஜ் சிங்கை பற்றி பல அப்டேட் வந்து வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை விட்டு வெளியில் போனால் கூட இவரை பற்றி பல விஷயம் வந்து லீக் ஆகிக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் சமீபத்தில் கனடா பிரீமியர் லீக் வந்து விளையாடி முடித்தார். இப்போ வந்து நம்ம அபுதாபி வந்து பிரீமியர் லீக் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த பிரீமியர் லீக்லேயும் நம்ம யுவராஜ் சிங்கோட பேரை வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மராத்தாஸ் அரேபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். ஸோ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவராஜ் சிங் வந்து களமிறங்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் வந்து கிடையாது, 10 ஓவர் மேட்ச் தான். ஸோ யுவராஜ் சிங்கை வந்து வேறு லெவலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து துபாய் வந்து கோலாகலமாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியர் லீக்கில் வந்து பல முன்னணி வீரர்கள் வந்து களமிறங்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுவராஜ் சிங்கும் ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 10 ஓவர் ப்ரீமியர் லீக் வந்து வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. ஸோ யுவராஜ் சிங்கோட ஆட்டத்தை வந்து இனிமேட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் IPL வரப்போகுது. ஸோ இதில் நம்ம யுவராஜ் சிங்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இடம் வந்து கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த மராத்தாஸ் அரேபியன்ஸ்க்கு வந்து நம்ம யுவராஜ் சிங் வந்து எப்படிலாம் விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யுவராஜ் சிங் வந்து இந்தியன் டீமை விட்டு போனாலும் ஸோ அரேபியன் பிரீமியர் லீக்ஸ் இந்த மாதிரி பிரீமியர் லீக்கில் வந்து பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.